சென்னை அரும்பாக்கம் சண்முகா நகர் பகுதியில் காதில் உள்ள தழும்பை சரி செய்ய பியூட்டி பார்லர் வந்த 36 வயது பெண் தமது காது அழுகிவிட்டதாக கதறி எழுதபடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். பியூட்டி பார்லர் உரிமையாளர் அகிலாண்டேஸ்வரி ஆசிட் ஒன்றை காதுகளில் ஊற்றி 1 மாதத்தில் ஓட்டை அடைந்துவிடும் என தெரிவித்ததாகவும், காது மரத்து அந்த இடத்தில் இருந்து துர்நாற்றம் வீசியதாகவும், 20 நாட்களுக்குள் காது அருந்து விழுந்து விட்டதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். அதாவது கம்பல் போட்டு ரொம்ப வெயிட்டான கம்பல் போட்டு காது ஹோல்ஸ் ரொம்ப இறங்கி இருந்தது. அது நான் ஒரு ஆன்லைனில் ஸ்டிக்கர் விற்குது, அதுக்குன்னு தனியாக வருது. அதை தான் நான் யூஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அதுவே எனக்கு பெட்டராக தான் இருந்தது. தைக்க சொன்னாங்க, எங்கள் வீட்டிலலாம் காது தைச்சு போடலாமே அப்படின்னாங்க. ஏன்னா தைச்சாக்கா தழும்பு தெரியுன்ற ஒரு ரீசனில் அது வேணாம், நான் அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் பெட்டராக இருந்தது, அதுவே நான் போட்டிருந்தேன். சின்ன தழும்பு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சேன். எனக்கு அபி பார்லரில் போன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை பார்த்துட்டு நான் இயர்லோப் பண்ணுவேன், இயர்லோப் பண்ணாக்கா அது போயிடும், ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகிடும், திருப்பி நான் காது குத்தி கம்பல் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது இது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், இது போட்டாக்கா 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகிடும், திருப்பி நானே காது குத்தி கம்பல் போடுவேன், அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கும் ஒரு தழும்பு தெரியறதுக்கே யோசித்தேன். நான் இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு பெட்டராக தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அவங்க நிறைய பண்ணியிருக்கேன்னு வேற சொன்னாங்க. சரி, நானும் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டேன். அந்த மருந்து ஊற்றுனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எரிச்சல் இருந்தது. 3வது நாள் காலையில் போனாக்கா அந்த எரிச்சல் எதுவுமே இல்லை. அது தொட்டு பார்க்கும்போது என் ஸ்கின்னு மாதிரியும் இல்லை, ரொம்ப பயமாக இருந்தது. அவங்க இல்லை அது படிப்படியாக சரியாயிடும், அது மாறும், ஸ்கின்னு மாறும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னாங்க. சரின்னு விட்டாச்சு. அதில் மருந்தும் போட்டு விட்டாங்க. செகண்ட் டைமு மறுபடியும் 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. என்னுடைய காது ரொம்ப அழுகுன ஸ்மெல்லு வந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, ஒரே பேட் ஸ்மெல் வருதுக்கா, ஏன் இப்படி வருது, ஒரு மாதிரி அரிப்பாக இருக்குது எனக்குன்னு. அப்புறம் மறுபடியும் வாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் நான் போனதுக்கு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணாங்க. டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் போடலை. அதுக்கப்புறம் அப்படியே காத்தோட்டமாக விட்டுடுங்கன்னாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்ட மாதிரி, ஒரு புண்ணு மாதிரி காஞ்சு ஒரு வடு மாதிரி மாறிச்சு. அப்புறம் என்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களும் நாங்களும் அந்த பார்லருக்கு போனோம். பார்லர் போய் ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லை, எங்களுக்கே இது தெரியல, ஏன் சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாக்கா அவங்க ஸ்கின் டாக்டர் நல்லாவே அவங்கள திட்டினாங்க. எப்படி ஒரு ஆசிடை நீங்கள் போடுவீங்க ஒரு ஸ்கின்னை பற்றி தெரிஞ்ச எங்களுக்கே இதெல்லாம் போகிறதுக்கு பயம், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க எப்படி இது ஒரு கேஷுவலாக, இது ஒரு அசால்ட்டாக நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணலாம்? உங்களால் ஒரு காதே போயிடுச்சு, இந்த டிஷ்யூ எல்லாம் செத்து போச்சு, இது உடனே ரிமூவ் பண்ணலன்னா காது ஃபுல்லாவுமே பரவும், ஃபுல்லாவுமே எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லி